அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதன் காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாயின் ஆட்சி வீடுதான் சூரியனின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் சிம்மராசிக்காரர்கள் கணித்து நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தொடர்ந்து உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று தெளிவாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கும்போது, சனி மிகவும் வலுவாக 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கும்போது செவ்வாய் தனது பார்வையை மிகவும் வலுவாக 4, 7, 8 ஆகிய இடங்களின் மீது செலுத்துகிறாருங்க. செவ்வாய் இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை 7ஆம் இடத்தில் பதிக்கும் போது சப்தம பார்வை எங்கு பதிகிறதோ அதன் காரணமாக 100% நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அதே போன்று 4ஆம் பாதத்திற்கு சேர்க்கக்கூடிய வகையில் 4ஆம் பார்வை பதியக்கூடிய இடத்தில் 75% நன்மை நிறைவாக கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் பார்வையை பார்க்கும்போது 25% மேற்பட்ட நன்மையை கொடுக்கிறாருங்க. குரு பகவான் முழுமையாக தனது பார்வை அத்தனையிலும் 100% பலன்களை கொடுத்தாலும் செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமத்தில் அதீத நன்மையையும் 4 மற்றும் அஷ்டமஸ்தானங்களில் பார்க்கும்போது சில அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்க அதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வரும். என்றால் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு தேடி வரும். பூமிக்காரகனின் அருளால் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுவதால் செயல் வீரம் அதிகரிக்கும். மந்தமான சூழ்நிலையிலிருந்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். குறிப்பாக விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, விவசாயத்துறை, காவல்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் போன்ற அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் ஆற்றலும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் விரைவாக உங்களை தேடி வரும். இந்த துறைகளில் ரீதியாக உங்களது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். மனித வாழ்வில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் விரைவாக கைகூடும். செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட சில சிரமங்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில் இருந்தால் நிச்சயமாக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆனால் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல தோஷங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் விரைவாக கைகூடுகிறது. ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி பலம்
பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குரு உச்சபலம் பெற்று செவ்வாயை வலுவாக பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் அபரிவிதமாக கிடைப்பதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே செவ்வாயின் ஆட்சி பலத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சகோதரக்காரகராகவும் பார்க்கப்படுகிறார். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன சிக்கல்களையும் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல காரியங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சகோதரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கும். குறிப்பாக எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாய் பகவான் வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் வீடு நிலம் சொத்து போன்றவை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது உடல் வலிமையும் தைரியமும் உடல்நல ஆரோக்கியமும் சிறப்பாக அமைவதால் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆற்றல் வீரம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும், மனதிடத்துடன் பல வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் ஆற்றல் அதீதமாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகிய 4 ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலமருவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாய்வழி உறவு முறைகள் வலுப்பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கைகூடும். அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய 4 அமர்ந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. குறிப்பாக இந்த வேளையில் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் மறைமுகமாக இருக்கக்கூடிய பல தொல்லைகள் சிரமங்கள் விலகும். 4ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். இல்லத்தில் மங்கள ஓசை உறுதியாக கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கைகூடுகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் நட்பு கிரகமான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து அனைத்து பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சற்று தாராளமாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாக வரும். என்றால் செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தம பார்வையை கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். எனவே கடன் சார்ந்த நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகுவதோடு அலுவலகம் சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும். பணிச்சுமை இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு குறையும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு சாதகமாக கைகூட போகிறது. எதிர்காலத்தை பற்றிய கவலை நீங்கி இந்த தருணத்தில் சிறப்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. அஷ்டம பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. செவ்வாயினுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதிவதால் சந்தை நிலவரம் சாதகமற்ற போட்டிகள் இருந்தாலும் கூட இந்த போட்டிகளை திறன்பட எதிர்கொண்டு அதற்கு ஏற்றவாறு சில சிறப்பான முடிவுகளை சாதுரியமாக மேற்கொள்வதால் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவுள்ள பக்கபலமாக அமைவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து விரைவாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் பல
மடங்கு லாபம் உயர்வதோடு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பக்கபலமாக அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் சாதகமாக வலம் வரக்கூடிய வேளையில் மிக வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறையினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அரசியல் சதுரங்கத்தில் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு பல அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே செவ்வாயின் ஆட்சி பலத்தால் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் சற்று தாராளமாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய கடன் இருப்பின் அவற்றை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் சிறப்பாக கைகூடும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பூமிக்காரகனின் அமைப்பால் புதிய நிலங்கள் வாங்கும் யோகம் உண்டு. இது மட்டுமல்லாது விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, காவல்துறை போன்ற துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேலையை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு